தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். உலக நாடுகளின் வரிசையிலே உஸ்பெகிஸ்தான் மீது கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். பூமி கர்த்தரை அறிகிற அறிவிலாய் நிரப்பப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த உஸ்பெகிஸ்தான் ஆனது கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்க நாம் ஜெபிப்போம். உஸ்பெகிஸ்தான் என்பது நடு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு நாடு ஆகும். இது மதசார்பற்ற ஒரு இறையாமையுள்ள நாடாகும். இந்நாட்டிலே 12 மாகாணங்களும் ஒரு சுயாட்சி குடியரசும் காணப்படுகிறது. இதன் தலைநகரம் தாஸ்கந்து. இந்த நகரமானது சுமார் 3,60,00,000 மக்கள் தொகையை கொண்டுள்ளது. இங்கு 96% இஸ்லாமும் கிறிஸ்தவம் 2.2%, பிற மதம் 1.5% காணப்படுகிறார்கள். இன்றைக்கு இம்மக்களுடைய ரட்சிப்புக்காக நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தேவனுடைய கல்வாரியில சிந்தப்பட்ட இரத்தமானது இந்த மக்களினுடைய பாவங்கள் கழுவப்பட்டு மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இவர்கள் வந்தடையத்தக்கதான கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாட்டின் மீது தேவ கிருபையை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அளவில்லாமல் ஊற்றுங்க. தேவனை அறிகிற அறிவினால இந்த நாடு நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீதிகள் தோறும், பட்டணங்கள் தோறும் ஆண்டவரே, வீடுகள் தோறும் ஆண்டவரே, கர்த்தரை அறிகிற அறிவினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தமானது ஆண்டவரே இவர்களுடைய பாவங்களை கர்த்தர் கழுவியருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்டிற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே. இங்குள்ள ஆண்டவரே திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தாங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை இங்குள்ள கிறிஸ்தவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு ஆத்ம பாரத்தோடு இவர்கள் வாழ்கிற கிருபையை கர்த்தர் தாங்க, தங்களுடைய தேசத்துக்காய் கருத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. சிறுவர்களை ரட்சிங்க, வாலிபர்களை ரட்சிங்க, பெண்களை ரட்சிங்க, முதியோர்களை ரட்சிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. உம்முடைய 2ஆம் வருகைக்கு இந்த நாடானது ஆயத்தமுள்ள நாடாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்டிலே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பை ருசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.